இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரயில்வே கேட். இந்த கேட்டை மூடாததால் ஏற்பட்ட விபத்து தான் இந்த விபத்து. இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த செம்மங்குப்பம் காலையில் ரயில் விபத்து நடைபெற்ற பகுதி. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரயில்வே கேட். இந்த கேட்டை மூடாததால் ஏற்பட்ட விபத்து தான் இந்த விபத்து. அதாவது வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் பகுதிக்கு கடலூர் கிருஷ்ணசாமி என்ற தனியார் பள்ளியை சேர்ந்த வாகனம் வரும். இந்த வாகனம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பகுதியிலிருந்து மாணவ மாணவிகளை அழைத்து வந்து பின்னர் செம்மங்குப்பம் பகுதியில் மாணவ மாணவிகளை அழைத்து சென்று பின்னர் கடலூர் வழியாக அந்த பள்ளிக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை 7:45 மணிக்கு வழக்கமாக இந்த பேருந்தானது இந்த பகுதிக்கு வருது. கேட்டு வழக்கம் போல திறந்திருக்கு. கேட்டு திறந்திருக்கிற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா அந்த பேருந்து இந்த ரயில்வே கேட்டை கடக்க முற்படுகிறது. அந்த நேரத்தில் கடலூரிலிருந்து காரைக்கால் நோக்கி வந்த பேருந்து மிக வேகமாக அந்த பேருந்து மீது மோதுகிறது, பள்ளி பேருந்து மீது. இந்த பள்ளி பேருந்துல பார்த்தோம் அப்படின்னா 4 மாணவ மாணவிகளும் ஒரு ஓட்டுநர் என 5 பேர் இருக்காங்க. இந்த பேருந்தானது கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவிற்கு இழுத்து செல்லப்படுகிறது. இழுத்து செல்லப்பட்டு அந்த பகுதியில் அதுக்கப்புறம் அந்த ரயில் 200 மீட்டருக்கு அப்பால் போய் நிறுத்தப்படுகிறது. இந்த பேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேருந்துடைய நிலை இதுதான். பேருந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. பேருந்தின் சக்கரம் தனியாக, பேருந்து தனியாக என அது நொறுங்கி கிடக்கும் காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பேருந்தில் பயணம் செய்த 4 மாணவ மாணவிகள் மற்றும் அதோடைய அந்த பேருந்துடைய ஓட்டுநர் என 5 பேர் காயமடைந்த நிலையில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த அண்ணாதுரை என்று ஒருத்தர் வராரு. அவர் அருந்து கிடந்த மின்கம்பியில் அடிபட்டு அவரும் காயமடைகிறாரு. இதில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன், 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி என 2 பேர் உடல் துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். மற்றவர்களுக்கு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு மாணவன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் விழுப்புரம் சரக டிஐஜி, கடலூர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரும் ஆய்வு பணியை மேற்கொண்டனர். இந்த ஆய்வு பணிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த கேட் கீப்பர் அந்த பொதுமக்கள் மக்கள் என்ன சொல்றாங்க, கேட் கீப்பர் கேட்டை போட்டிருந்தால் இந்த விபத்து கண்டிப்பாக நடைபெற்றிருக்காது. அவர் கேட்டை போடலை, அதன் காரணமாக தான் இந்த விபத்து நடைபெற்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாங்கள் சென்று பார்த்தபோது கேட் கீப்பர் தூங்கி கொண்டிருந்தார், அவரை நாங்கள் தான் எழுப்பினோம் என ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள்.